பழனிவேல் ஏன் புள்ள மாதிரி, பழனிவேல் ஏன் புள்ள மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஒரு கடை வச்சிருக்கான், பக்கத்துலேயே கடை வச்சிருக்கான். ஆனால் உங்களுக்கே அவ்வளோ ஒரு ஆங்கர் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே சரவணன் வந்து பக்கத்துலேயே கடை வச்சிருந்தா உங்களுக்கு இவ்வளோ கோவம் வந்திருக்குமா? இதில் வேற வந்து நீ வந்து எங்கே கடைன்னு சொல்லவே இல்லை, எங்கே கடைன்னு சொல்லவே இல்லை. முதல்ல அவனுக்கு தெரியாத ஒரு விஷயம். அப்போவே சொல்லியிருந்தா நீங்கள் என்ன, ஓ அப்படியாடா அப்படின்னு சந்தோஷப்பட்டிருப்பீங்களா? ஸோ இதுதாங்க மெயின். இப்போ யாராச்சும் வந்து நீ என் புள்ள மாதிரினா இது நேற்று சொன்னாங்க பாருங்க, என்ன இருந்தாலும் பெத்த பிள்ளைங்கன்னா அது வேற ஒரு விஷயம் தான், வளர்க்குற பிள்ளைங்கன்னா அது வேற இதுதான். என்னதான் அவங்க சொல்லினாலுமே இப்படி தான் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து வர செய்யும். ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வந்து நான் போன ரிவ்யூவில் சொல்லியிருந்தேன். அது சுகன்யா சொல்லும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே தான், இது மாதிரி சரவணன் வந்து கடை வச்சிருக்கேன் ஓகேன்னு சொன்னான்னா அவங்க அப்பா இவ்வளோ வந்து டென்ஷன் ஆவாரா? அது எப்படி நீ என் பக்கத்துலேயே கடை திறக்கலாம்? ஒருவேளை அவன் வச்சிருந்தான் அப்படின்னா அவங்க கடைக்கு வர கஸ்டமர்ஸ்லாம் இது மாதிரி என் புள்ள கடை தான், போங்க அவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா? சும்மா பேருக்கு இவன் என் புள்ளன்னு சொல்லிக்கிறது. அதே மாதிரி நேற்று பாண்டியன் ஸ்டோர்ஸில் நான் தெரிஞ்சுக்கின மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓடி போய் கல்யாணம் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் நல்லாவே ஒரு நல்லாவே நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நாளுமே பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அந்த பேர் வந்து முடியவே முடியாது. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் தானே, நீ என்னதான் நீங்கள் வந்து சாதிச்சாலுமே இவன் ஓடி போய் கல்யாணம் பண்ண ஆள் தானே, இவன் எப்படி இருப்பான் அப்படின்னு பேசிட்டு போயிட்டே இருப்போம். அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ இப்போ கோமதி அண்ட் பாண்டியன் பார்த்தீங்கன்னா எத்தனை பசங்க, 5 பசங்க, பேரன் பேத்தி எடுத்தாச்சு. இன்னுமே அந்த நேம் வந்து அவங்கள துரத்துனே இருக்குது பாருங்கள். அவங்க பண்ண தப்பு என்ன பெரிய தப்பு அப்படின்ட்டு இவ்வளோ தூரம் வந்து பாருங்கள். அதுதான் மெயின் ரீசனாகவே இருக்குது இப்போ எல்லா பிரச்சனைக்கும். ஸோ இது மூலயமா என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணுறது தப்பு இல்லை, எல்லோ பண்ணிவிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிறது தான் வந்து தப்பு. ஸோ அது நீங்கள் என்ன தான் நியாயமாக பாண்டியன் மாதிரி நியாயமாக நீங்கள் வாழ்ந்தாலுமே அந்த பேர் வந்து உங்களை துரத்துட்டே தான் இருக்கும். டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவோம், நம்மளே வந்து ஜட்ஜ் பண்ணுவோம், இவன் என்ன தான் ஓடி போய் கல்யாணம் பண்ண ஆள் தானே, இவன் இப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு. ஸோ எனிவே பழனிவேல் அப்படின்ற ஒரு கோல்டை, டைமண்டை, பிளாட்டினம் கூட சொல்லலாம், அவ்வளோ ஒரு தங்கமான மனுஷனை இப்படி வந்து இது பண்ணிட்டாங்க. என்னன்னா கொஞ்சம் உட்காந்து பேசியிருக்கலாமே, நீ இவ்வளோ நாள் பழகின ஆள் தானே, முன்னான்னு பேசியிருந்தா அவன் சொல்லியிருக்க போகிறான். அந்த பசங்களாச்சும் மாமான்னு சுத்தம் அவனுங்களாச்சும் கேட்டிருக்கலாம். ரொம்ப வேர்ஸ்ட். ஆனால் இதுதான் வந்து உலகன்றதை கரெக்டாக காமிச்சாங்க பாண்டியன் ஸ்டோர்ஸில். ஸோ என்னதான் நம்ம மற்ற குடும்பத்தில் வந்து நம்ம ஒட்டி உறவாடி இது பண்ணாலும் தன்னோட குடும்பம் தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்குன்றதை கரெக்டாக காமிச்சாங்க. ஸோ எனிவே பழனி மேலே தப்பு வந்து கிடையாது. எப்போ இந்த குடும்பம் வந்து இது பண்ண போதுங்களோ எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ பழனி வந்து எப்போ ஹாப்பியாக, நான் வந்து பழனி ஹாப்பியாக இருக்க தான் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். அது கொஞ்சம் கூடிய சீக்கிரம் தான் நல்லாயிருக்கும். லெட்ஸ் சி, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை